Welcome to UPSC Vinod. EPFOட செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கஷன்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கொஷின் நம்பர் 34. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரிய வேண்டியது அது வந்து ரீஃபினான்சிங். ரீஃபினான்சிங்னா என்னென்னா, முத்ரா அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கீம். ஸோ இவங்க மக்களுக்கு டைரெக்டாக பணம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்பிஎஃப்சிஸ், ஸோ மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எம்எஃப் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் இவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க எதுக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து இவங்க லாஸ் ஆகிற சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை ரீஃபினான்ஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் இவங்களால் என்ன பண்ண முடியும், மக்களுக்கு பணம் திரும்பவும் லோன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. அப் டு 10 lakhs வந்து ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த 10 lakhs வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் ரீஃபினான்ஸ் பண்ணுறாங்க. சிஷு, கிஷோர், தருண். ஸோ இப்போது சிஷு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரையும் ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 50,000. ஸோ கிஷோர் அப்படிங்கிறது 50,000லேருந்து 5 lakh வரையும். கிஷோர் 50,000லேருந்து 5 lakh வரையும். தருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs to 10 lakhs வரையும். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முத்ரா யோஜனாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு 2015 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32.53 crores வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் crore லோன்ஸை வந்து 32.5 crores ஆஃப் லோன்ஸ், அவ்வளோ லோன்ஸ் இவங்க வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது லான்ச் ஆனதுலேருந்து தமிழ்நாடு இஸ் ரெக்கார்டட் ஹையஸ்ட் டிஸ்பர்ஷல் அமாங் த ஸ்டேட்ஸ். இங்கே வந்து மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஸோ மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. தமிழ்நாடு. அப்போது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனானா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ. ஸோ இட் இஸ் அன் ரீஃபினான்சிங் பேங்க். யாருக்கு கொடுப்பாங்க, என்பிஎஃப்சிஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் லோன் இருக்குது, சிஷு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பயோ E3 பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோ E3 பாலிசி வந்து நமக்கு எக்ஸாமில் நிறைய டைம் வந்து கேட்டிருந்தாங்க. பயோ E3 பாலிசி கரண்ட் அஃபேர்ஸ். பயோ E3 பாலிசி வந்து கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே இந்த பயோ E3 பாலிசி பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துருந்தது. ஸோ India's bioeconomy contributes about 4.25% of GDP in India. So 4.25%ல bioeconomy வந்து இந்தியாவோட ஜிடிபியில் bioeconomy 4.25% கான்ட்ரிபியூட் பண்ணுது. பயோ E3 policy promotes regenerative biomanufacturing, supports circular bioeconomy aligned with India's net zero goal. Actually, it is the aim of Bio E3 policy. Bio E3 policy வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட எய்மே வந்து ரீஜெனரேட்டிவ் பயோ மேனுஃபேக்சரிங் கொண்டு வரதும், சர்க்குலர் பயோ எக்கனாமியில் வந்து இன்வால்வ் ஆகிறதும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் நெட் ஜீரோ கோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நோக்கி போகிறதும் அப்படிங்கிறது தான் பயோ E3 பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோ E3 பாலிசி பயோ E3 பாலிசியோட எய்ம் என்ன அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பயோ மேனுஃபேக்சரிங். ஸோ பயோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அதோட அல்டிமேட் எய்மே நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அண்ட் சர்க்குலர் பயோ எக்கனாமி அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், அதாவது என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்விரான்மெண்ட்டை வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், மீன்ஸ் அதாவது சர்க்குலர் எக்கனாமியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுமே இதோட ஒன் ஆஃப் தி எய்ம் தான். ஸோ கோர் தீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயோ பேஸ்டு கெமிக்கல் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ப்ரிசிஷன் பயோ தெராபிட்டிக்ஸ், ஸோ அதுக்கடுத்து கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய எய்ம்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. பட் முக்கியமான பாயிண்ட்டு இது 2 தான். அது கரெக்டாக அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். இந்தியாவோட பயோ எக்கானமி வந்து 4.25% ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பயோ U3 பாலிசி வந்து ரீஜெனரேட்டிவ் பயோ மேனுஃபேக்சரிங், சர்க்குலர் எக்கானமி அண்ட் இந்தியாஸ் நெட் ஜீரோ கோல், இதை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. நிஷ்தா போர்ட்டல். Next, NISHTA is an integrated teacher training program that has been extended to cover teachers at all stage. ஆக்சுவலாக நிஷ்தா அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, கோவிட் பீரியடில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட லேர்னிங் கேப் வந்து வந்தது. பிகாஸ் எல்லாம் ஷட் டவுனுங்கிறதுனால அவங்களால எஃபெக்டிவாக லேர்ன் பண்ண முடியல. அந்த லேர்னிங் கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் நிஷ்தா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு போர்ட்டல். இது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங் டெஸ்டிங்கு, சிபிடி, ஸோ ஸ்கூல் சேஃப்டி செக்யூரிட்டி, பர்சனல் சோஷியல் குவாலிட்டிஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர் தீம்ஸை வச்சு அதை வந்து டீச்சர்ஸ்குள்ளே கல்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நிஷ்தா போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PM போஷான் கவர்ஸ் ஒன்லி தோஸ் சில்ட்ரன்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் 1 to 6 கொடுத்துருக்காங்க, கிடையாது 12th வரையும். ஸோ 12th வரையும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஸோ நிஷ்தா போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் PM போஷானுங்கிறது அதுக்கு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ இதில் எக்ஸ்டென்சிவாக பாயிண்ட்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, தெர் ஆர் மல்டிபிள் இன்ஃப்ளேஷன்ஸ், நிறைய இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து, ஒரு டிமாண்ட் சப்ளை ப்ளஸ் டைம் பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போது இன்னைக்கு இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி ரெடியூஸ் ஆகும், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 10 ரூபா கொடுத்து ஒரு பென் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ ப்ராடக்டோட வேல்யூ, இந்த பென்னோட வேல்யூ வந்து 10 ரூபா. இந்த பென்னோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேல்யூ ரெடியூசஸ், ப்ரைஸ் இன்க்ரீசஸ். அப்போது ஒரு பென்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா 15 ரூபா ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் இது வந்து கோர் அண்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக இருக்குது, கோர் அண்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஜென்ரலாக ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணது தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் கோர் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட்ஸ் ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸை இன்க்ளூட் ரிமூவ் பண்ணது தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அதே நார்மலாக ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோர் இன்ஃப்ளேஷன் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னு கேட்டால், ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸை கோர் இன்க்ளூட் பண்ணாது. இதை இன்க்ளூட் பண்ணால் அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போது திஸ் இஸ் த difference between core inflation and headline inflation. So next question பார்க்கலாம். ஸோ EPFO ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே தனி செக்மெண்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக அதையும் பார்க்க போகிறோம், அதை தனி செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, which of the following statements is correct? The Chief Justice of India is highest administrative officer of Supreme Court of India. So actually the Chief Justice of India is not the highest. So Secretary General the highest. So Secretary General is highest administrative court. So adukaduthu vandu pathina the administrative power for determining the work structure in Supreme Court of and its registry as exclusively vested with Chief Justice of India. Actually administrative officer வந்து Secretary General. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் டெட்டர்மைனிங் த ஒர்க் ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்னன்னா, ஒர்க் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுற பவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, 2 கரெக்டு. அப்போது 1 தப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து 1 தப்பு 2 கரெக்ட் அப்படின்னு எடுத்தாலே ஆன்சர் டி வந்துடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். ஸோ a person who has been judge of India of Supreme Court can practice any of the court. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாகவே ஆர்டிகல் 124
ஆர்டிகல் 124 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 124 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நோ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் cannot practice any court, அதாவது அவரால் எந்த கோர்ட்லேயும் அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போது 3 வந்து தப்பு. ஸோ 3 தப்புன்னு எடுத்துட்டாலே மீன்ஸ் அகெயின் நமக்கு வந்து 2 and 4 கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 7 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. A designated senior advocate of Supreme Court of India is not entitled to appear in Supreme Court of India without advocate on record. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டேர்ம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். ஸோ அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்னா என்ன? ஸோ யாருக்கா ஸோ அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ் a specialized lawyer with exclusive rights to file and argue cases directly before the Supreme Court. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். ஸோ அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, மற்ற லாயர்ஸ்க்கு இல்லாத பவர் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஹீஸ் அ ஸ்பெஷலைஸ்டு லாயர் வித் எக்ஸ்க்ளூசிவ் ரைட். நல்லா பாருங்கள், டைம் இது யூஸ் பண்ணுற டேர்ம் பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் and argue cases directly before the Supreme Court. டைரக்டாக வந்து பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட்டில் அவரால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண முடியும், மீன்ஸ் கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும். டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் என்டைட்டில்டு டு அப்பியர் இன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வித்தவுட் அன் அட்வொகேட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ a designated senior advocate of Supreme Court of India is not entitled to appear in Supreme Court. Supreme Court நீங்க டைரக்டாக என்டைட்டில் ஆகணும், இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த அட்வொகேட் ஆஃப் ரெக்கார்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் அ லீகல் ப்ரொஃபஷனல். இது வந்து ஒரு போஸ்ட், ஒரு பட்டம் மாதிரி. இது பட்டம் இருந்தால் தான் நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியும். அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4. ஸோ நெக்ஸ்ட், The Supreme Court of India and High Court have exclusive original jurisdiction in the dispute among 2 or more states. 2 ஸ்டேட்ஸ்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு எப்பயுமே சுப்ரீம் கோர்ட்டு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இப்போ 2 ஸ்டேட்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் ஹை கோர்ட் தலையிடாது, சுப்ரீம் கோர்ட் தான் தலையிடும். அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒன்லி த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேவ் பவர் டு இஷ்யூ ரிட்ஸ். இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்க்கு பவர் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹாஸ் அப்சல்யூட்லி நோ ரோல் இன் என்டையர் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ எஸ், சீஃப் மினிஸ்டருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கும் எந்த விதமான ரோலும் கிடையாது. பிகாஸ் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பேஸ்ட் ஆன் collegium recommendation by president with the consultation of governor. So governor இங்க chief minister கிடையாது. Local customs and conventions do not contradict to the stature of constitution or recognized as taken to account by court while administering justice on certain spheres. ரொம்ப சிம்பிள். ஸோ ஆக்சுவலாக லோக்கல் கஸ்டம்ஸ், லோக்கல் ட்ரெடிஷன்ஸை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் வச்சுக்கலாம், அந்த ஒரு கன்சிடரேஷனில் வைக்கலாம். பட் அந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ஜஸ்டிஸையோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனையோ என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ரெஃபர் பண்ணலாங்கிறது தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட், 3rd and 4th கரெக்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆர்டிகல் 131 வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.